வெல்கம் டு வாட் பைக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோட நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோட இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி எப்படி ஆட் பண்ணுறது, ஓவராலாக ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை எப்படி வந்து நம்ம இன்கம் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ணுறது, நெக்ஸ்ட் இதுக்கான ரிப்போர்ட்ஸை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டே ஷீட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன் எல்லாம் நம்ம செட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி, ஸோ எக்ஸ்பென்ஸில் என்னென்ன கேட்டகரிகளெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்கம்கான கேட்டகரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு, கேட்டகரி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கான என்ட்ரி வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்கம் என்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கான இன்கமோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு இன்கம் வச்சா அந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் இன்கம் என்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி. ஸோ எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்களோ ஸோ அதை வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எதுக்கெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் என்ட்ரியில் ஆட் பண்ணணும். ஸோ எதெல்லாம் இன்கம் வருதோ அது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இங்கே இன்கம் என்ட்ரியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி வந்து நீங்கள் இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராஃப். ஸோ கிராஃபில் வந்து சேல்ஸ்க்கான கிராஃப்னு பார்த்துக்கலாம், பர்ச்சேஸ்க்கான கிராஃப்னு பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் 7 டேஸ்க்கு எவ்வளோ, 1 மந்த்துக்கானது, 1 இயர்க்கானது. ஸோ இது ஃபுல்லாகவே கிராஃப்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பிளேஸில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1 மந்த்துக்கு பார்த்துக்கலாம், 1 இயர்க்காகவே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பர்ச்சேஸ்க்காகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ். இதில் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட் வைஸாகவும் பார்த்துக்கலாம், ஏஜென்ட் வைஸாகவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டேட் வைஸாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பில் நம்பர் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ எந்த டேட்டுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க, எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்மளோட பைக் ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி வந்து இன்கம் எக்ஸ்பென்ஸ், நெக்ஸ்ட் அதுக்கான ரிப்போர்ட்ஸு, நெக்ஸ்ட் கிராஃப், அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தட்டுற இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட பைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.